இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது மண்டைக்காட்டு பகவதி. மண்டைக்காடு என்ற பகுதி நாகர்கோவிலிலிருந்து மேற்கே அரபிக் கடற்கரையோரமாக 16 கிலோமீட்டர் தொலைவிலும், குளச்சலுக்கு கிழக்கே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலும், திங்கள் சந்தை என்ற ஊரிலிருந்து தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. மலையாள நாட்டிலே சக்தி வழிபாட்டுக்காக அமைந்த கோவில்கள் பல இருந்தாலும் கொடுங்கல்லூர், செங்கண்ணூர், சோட்டானிக்கரை, மண்டைக்காடு, கன்னியாகுமரி என்ற 5 இடங்களும் சிறப்புமிக்கவை. இவற்றுள் முந்தியவை 3 கேரள மாநிலத்திலும் பின்னைய 2 கன்னியாகுமரி மாவட்டத்திலும் உள்ளன. கேரளத்து மக்களும் தென் தமிழக மக்களும் மண்டைக்காடு விழாவைத்தான் சிறப்பாக கருதுகின்றனர். இங்கு மாசி மாதம் சிறப்பு விழா நடைபெறும். இத்திருவிழாவுக்கு தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் மண்டைக்காட்டுக்கு கால்நடையாக வருவது வழக்கம். அங்கே வடக்கு நோக்கி அமைந்தது பகவதி கோவில். இங்கு வளர்ந்து நிற்கும் புற்றையே பகவதியாக வணங்குகின்றனர். இப்புற்று தினமும் வளர்ந்து கொண்டே வருகிறது. மந்தைக்காடுதான் மண்டைக்காடாக தெரிந்தது என்பார்கள். ஒரு நாள் இங்கு மாடு மேய்க்க வந்த சிறுவன் ஒருவன் புல்லறுக்க முனைந்தான். அப்பொழுது அங்கு இருந்த சிறிய புற்றில் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. அதை பார்த்து நின்ற சிலர் பயபக்தியுடன் புற்றினை வணங்கி நின்றனர். மேலும் ரத்தம் கொட்டியதால் கொஞ்சம் மண்ணை எடுத்து அதில் போட்டனர். அப்போது இரத்தப்பெருக்கு நின்றது. இதுவே தற்போதுள்ள பெரிய கோவிலாக அமைந்துவிட்டது. நாளடைவில் சிறப்பு பூஜையும் விழாவும் தோன்றின. மலையாளத்திலிருந்து கன்னியாகுமரி அன்னையை வழிபடும் பொருட்டு ஒரு சித்தர் வந்தார். குமரி அன்னையை வழிபட்டு கேரளம் செல்லும் வழியில் காடாக இருந்த ஒரு பகுதியில் ஓய்வு எடுக்க தங்கினார். அது சமயம் அக்காட்டில் மாடுகள் மேய்க்கும் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர். சித்தருக்கோ குழந்தைகளுடன் விளையாட விருப்பம். அது சமயம் சித்துக்களையும் செய்து காட்டினார். தரையில் அமர்ந்து கொண்டு தம்மை மணலால் மூட வைப்பார். பின் வேறொரு பகுதியிலிருந்து அவர் தோன்றுவார். இப்படி பலமுறை செய்துவிட்டு ஒரு முறை மணலிலிருந்து வெளியே வரவே இல்லை. பயம் கொண்ட சிறுவர்கள் அப்பகுதியில் உள்ள பெரியவர்களிடம் ஓடினர். பெரியவர்களும் அப்பகுதி மணலை அகற்ற உள்ளே புற்று ஒன்றினை கண்டனர். அந்த புற்றினை வணங்கத் தொடங்கினர். சக்தி வழிபாடு கொண்ட அந்த சித்தர் அந்த பகுதியிலேயே பகவதி வடிவம் கொண்டு அருள் புரிந்து வருகின்றனர் என்றும் கூறுவார்கள். மண்டைக்காடு பகவதி மிகவும் சக்தி வாய்ந்தவளாக கருதப்படுகின்றாள். அவளை வணங்குவோர் நோய் நொடியின்றி நீண்ட நாள் வாழ்வர். வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து பக்தர்கள் வணங்கி செல்கின்றனர். உப்பு, நல்ல மிளகு, மர பொம்மைகளை தேவிக்கு காணிக்கைகளாக செலுத்தி வழிபடுகிறார்கள். மாசி மாதம் 10 நாட்கள் இங்கு திருவிழா நடைபெறுகிறது. 6வது திருவிழாவான வலிய படுக்கையும் 10வது நாளான ஒடுக்கு பூசையும் குறிப்பிடத்தக்கவை ஆகும். மாசி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை முடிவடையும்படி திருவிழா அமைத்து தொடங்கப்படுகின்றது. கன்னியாகுமரி அறநிலைய குழுவினர் நடத்தும் சமய மாநாட்டிற்கு பல இடங்களிலிருந்தும் மக்கள் கூட்டமாக வந்து குவிகின்றனர். இவற்றால் மண்டைக்காடு பகவதி ஆலயம் வழிபாட்டுக்குரிய சிறந்த இடம் என தெரிய வருகிறது. பகவதி வழிபாட்டினால் அம்மை நோய், காலரா போன்ற தொத்து நோய்களிலிருந்து தம்மை காத்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் பகவதியை வணங்கிய பின் தான் களரி பயிற்று என்ற போர் பயிற்சியை தொடங்குவர். இன்றளவும் இது இங்கு நடைமுறையில் உள்ளது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.